கேட்டது விளங்கிச்சா? உங்களோட சவுண்ட் குறவாயிக்குதே. ஒவ்வொரு டைம் கேக்குது. என்ன கேட்டேன் நான் இப்ப கேள்வி? நீங்க சொன்ன மாதிரி பிராக்டிஸ் பண்ணினேன். எப்படி ப்ராக்டிஸ் பண்ண? இல்ல இல்லையா? இல்ல ப்ராக்டிஸ் பண்ணினா இல்லையா? இல்ல இல்லையா? ஆஹா. ஏ, இல்லாட்டி இப்ப நிறைய பிழை வருமே. தொடர்ந்து ஓதினாத்தான் குடிச்சு கொள்ளையிலும். அவங்க எப்படாம ஒரு கிளாஸ் போறதுக்கு காரணம் என்ன டைமண்ட்? நீங்க கொஞ்சம் தொடர்ந்து 2 நாள் 3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டே இருந்தீங்கன்னா அங்கே நீங்க செல்ஃபா ப்ராக்டிஸ் பண்ண போக்குள்ள பிழை வாரது குறையும். விளங்குதா? இப்ப ஓ, நேற்று ப்ராக்டிஸ் பண்ணீங்க, இதோட இன்றைக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, நாளைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, 3 நாள் தொடர்ந்து எங்களோட நீ தொடர்ந்து ஓத ஓத எனக்கு என்ன மாதிரி பிள்ளை தான் தொடர்ந்து வருது என்று சொல்லி நீங்க வெள்ளை பண்ணி அது பிறகு கொஞ்சம் நீங்க செல்ஃபா ஓதையிலும் ப்ராக்டிஸ் பண்ணி பழவீங்க. அதான் நாங்க உங்களுக்கு தொடர்ந்து கிளாஸ் போடுறதுக்கான காரணம். அப்ப நீங்க சப்போர்ட் பண்ணா எங்களுக்கு, அல்லது நாங்க என்ன செய்வோம், ஒவ்வொரு நாள் விட்டு விட்டு கிளாஸை போட்டுடுவோம், நீங்களும் என்ன செய்வீங்க, சாரியோ கொலையோ ஓதிட்டு வருவீங்க, வந்து திருப்பி திருப்பி கொலையா 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 ஓதிக்கொண்டு காலம் பூரா பிள்ளையா தான் ஆயிடும். இப்ப நாங்க அந்த பிள்ளைகள்ல இருந்து வெளியால போல கெடுக்கிறதுக்கு தான் எங்கட சைட்ல இருந்து கஷ்டப்பட்டு டைம் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களை மாதிரி ஆட்களுக்கு தொடர்ந்து கிளாஸ் போடுறதுக்கு காரணம் என்ன? ஐமன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமை இப்ப இந்த கிழமை 3 நாளும் எங்களோட ஓதுறீங்க, அப்போ அடுத்த 4 நாளும் நீங்க செல்ஃபா பிழை இல்லாம ஓத போறீங்க. அந்த தைரியம் தைரியம் வரணும். சரிங்களா? அந்ததான் ஓ. முக்கியமான விஷயம். சரி, எத்தனை பக்கம் ஓதணும்? 505. 505. 5. விலை வராம ப்ராக்டிஸ் பண்ணுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واذكر أخا عاد إذ أنذر قومه بالأحقاف. لقد خلت النذر من بين يديه ومن خلفه ألا تعبدوا. ஒரு சின்ன பிள்ளை வந்து ومن خلفه ألا تعبدوا. 3 செகண்டுக்கு நிட்டன்மே. واذكر أخا عاد إذ أنذر قومه بالأحقاف. لقد خلت النذر من بين يديه ومن خلفه ألا تعبدوا إلا الله إني أخاف. இன்னி அகாஃப் போதுமா? அது இன்னி அகாஃப் நிட்டது போதுமா? இல்ல, ஆயிதானே. إني. இன்னி, அவ்வளவுதான். அப்படியா? இன்னி, ஒரு செகண்ட் போதுமா? இல்ல, என்ன இவன் எத்தனை செகண்ட் நிட்டணும்? إني. எத்தனை செகண்ட் நிட்டணும்? 3. 3 செகண்ட்.
நீட்டுப்படுது இல்ல 3 செகண்ட், அதான் பிரச்சனை. واذكر أخا عاد إذ أنذر قومه بالأحقاف فقد خلت النذر من بين يديه ومن خلفه ألا تعبدوا إلا الله إني أخاف عليكم عذاب يوم عظيم قالوا أجئتنا لتأفكنا عن آلهتنا فأتنا بما تعدنا إن كنت من الصادقين قال إنما العلم عند الله وأبلغكم ما أرسلت به ولكني أراكم قوما تجهلون فلما رأوه عارضا مستقبل أوديتهم பீலடா பெல, முஸ்தக் பீலடா பெல, ஏன் பெல எப்படி வரும்? مستقبل அதான் பெல, முஸ்தக் பீலடா கலக்குது இல்லையே. முஸ்தக் பீல தகு காப்ப கலக்கணுமே. முஸ்தக் பீல தக் பீலடா காப்ப கலக்கல அது. விளங்குதா ஐமன்? فلما தகு பீல, முஸ்தகு பீல. فلما رأوه عارضا مستقبل أوديتهم قالوا هذا عارض ممطرنا بل هو ما استعجلتم به ريح فيها عذاب أليم تدمر كل شيء بأمر ربها فأصبحوا لا يرى إلا مساكنهم كذلك نجزي القوم المجرمين ولقد مكناهم في ماء مكناكم فيه وجعلنا لهم سمعا وأبصارا وأفئدة فما أغنى عنهم سمعهم இல்ல ஐமன், அது வா வானத்தை நோக்கி வாய் ஃபுல்லா அடுக்கணும்.
فما ها أغنى غين أغنى 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 ஓதுனா பிழை அது. அது கைன் அல்ல, அல்ல அது. அது கோ. வானத்தை நோக்கி எடுக்கணும் வாய்ப்புள்ள. فما وأف أغنى عنهم أغنى عنهم. وأفئدة فما أغنى عنهم سمعهم ولا أبصارهم ولا أفئدتهم من شيء أفئدتهم من شيء إذ كانوا يجحدون بآيات الله وحاق بهم அல்லாஹ்வுடைய லாம்ல ஆரம்பிச்சு பாடுறோம். أفئدتهم من شيء إذ كانوا يجحدون بآيات الله وحاق بهم ما كانوا به يستهزئون. நீங்க பிராக்டிஸ் பண்ணாமலே எவ்வளவு ஸ்பீட் ஆகிட்டீங்களே, பிரச்சனை இல்லையே. நேற்றை விட இது ஸ்பீடா தானே இது. நீங்க பிராக்டிஸ் பண்ணா பிடிக்கும். பிராக்டிஸ் பண்ணாமலே ஓரளவுக்கு ஸ்பீட் ஆகிக்கிறீங்க. ஆனா பிழைகள் வருது. அந்த பிழைகளை கட்டாயம் ரெக்கார்டிங் கேட்கணும். ரெக்கார்டை கேட்டு கேட்டு அண்ணாண்டைக்கு கேட்டுட்டு கேட்டு கேட்டு நீங்க திருத்தினேன்னா ஒரு லெவலுக்கு பிழையை பிடிச்சு கொள்வீங்க. அல்லது பிழை கூடுவீங்க. ஏன்னா அடுத்த வகுப்பு ولقد أهلكنا ما حولكم من القرى وصرفنا الآيات لعلهم يرجعون فلولا نصرهم الذين اتخذوا من دون الله قربانا آلهة بل ضلوا عنهم وذلك إفكهم بلا كانوا يفترون. وإذ صرفنا إليك نفرا من الجن يستمعون القرآن. இந்த இந்த ஒரு பக்கம் இன்றைக்கு போதும், தாராளமா போதும். இல்ல நிறைய பிழை வந்துக்குது. அந்த பக்கத்தை திருப்பி போது சொல்லல. நாளைய பாடத்துக்கு இந்த பாடம் ஓரளவுக்கு நல்ல வாய்க்கிறதால 506 பக்கத்தை ரெடி பண்ணணும். முதலாவது நேற்றைய கிளாஸ் ரெக்கார்டிங், இன்றைய கிளாஸ் ரெக்கார்டிங்கை கவனமா கேட்கணும். என்ன வகையான பிழைகள் அதிகமாக வருதுங்கிறத அவதானிக்கணும். நாளைக்கு அந்த கேள்வி கேட்பேன். 2 ரெக்கார்டிங்லையும் என்ன பிழை அதிகமா வருது என்ற கேள்வி கேட்பேன். அதுக்கு பின்னால்தான் அந்த பாடத்தை ஆரம்பிப்பேன். அதுக்கு பின்னால அந்த பாடத்தை அந்த பிழைகள் இருந்து கவனமான முறையில நல்லா பிராக்டிஸ் பண்ணி ரெடி ஆயிட்டு வரணும். பிழை வராது. இந்த நேற்றைய பாடமும் இன்றைய பாடமும் ஒவ்வொரு நேரம் ஒரு முன்னேற்றம் உண்டு இருக்குது. அதை கண்டினியூ பண்ணணும். அதை நீங்க புடிச்சுக்கணும். உங்களை அறியாம உங்கள்ட்ட முன்னேற்றம் உண்டு விளங்குது. அது முக்கியம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.